ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். கமெண்ட்ஸில் குரூப் 4 ஆன்சர் கீ வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஆன்சர் கீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்தாள். அடுத்த கொஸ்டின், ராமன் வந்தான் எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. ராமன் வந்தான் எவ்வகை தொடர்னா எழுவாய் தொடர். அதாவது ராமன் வந்தான்ங்கிறது வந்து வினைமுற்று தொடராக வராது. ஏன்னா வந்தான் ராமன் கொடுத்துருந்தா அது வினைமுற்று தொடராக எடுத்துருக்கலாம். இது ராமன் வந்தான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எழுவாய் தொடர். அடுத்த கொஸ்டின், ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்கள் முதலெழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. அடுத்த கொஸ்டின், நனந்தலை உலகம்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். அடுத்த கொஸ்டின், பழமொழியினை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மரத்தை இலை காக்கும்னா மானத்தை பணம் காக்கும். இதுக்கு ஆன்சர் இதுதான் வரும். அடுத்த கொஸ்டின், நந்தவனம் அதாவது மோனை சொல்லி கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியும், நந்தவனம் நற்றமிழ். அடுத்த கொஸ்டின், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருள் ஒற்றுமையின்மை தான் வரும். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினா. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதுக்கு ஆன்சர் என்னவான்னு பார்த்தீங்கன்னா தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? அடுத்த கொஸ்டின், செந்தமிழ் இலக்கண குறிப்பு. செந்தமிழ்னா பண்புத்தொகை. அடுத்த கொஸ்டின், காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா தண்டி அலங்காரம். அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதுக்கு எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அடுத்த கொஸ்டின், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கூரை போட்டனர்னு வராது, கூரை வேய்ந்தனர். அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை எது பொருந்தாதுன்னா ஓங்கலோசை. இதுதான் வராது. அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல். ஊக்கம் எதிர்ச்சொல் வந்து சோர்வு. அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு கொடுத்துருக்காங்க. நீள் உழைப்புனா நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்த கொஸ்டின், அதாவது படமான கோவில் பகவருக்கு ஒன்று. இந்த பாட்டில் இருக்க மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. வந்திருக்க மோனை என்னன்னு படமாட அதாவது 1ம் 3ம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை. அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பூக்களை பறிக்காதேனா இது வந்து கட்டளை வாக்கியம். அடுத்து இமிலிசைனா வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின், மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். அடுத்த கொஸ்டின், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். அடுத்த கொஸ்டின், திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நாவை காக்காதவர். அடுத்த கொஸ்டின், அச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதற்கான அணி என்னன்னு கேட்டிங்கன்னா ஓமை அணி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றியனும் ஞானக்குரல். அடுத்த கொஸ்டின், கரைபொரு இலக்கண குறிப்பு வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து, புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். அடுத்த கொஸ்டின், வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்த கொஸ்டின், புறநானூறு இந்நூலை தி 400 Songs of War and Wisdom. இது வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். அடுத்த கொஸ்டின், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆர்லப்பன். இந்த யோவானும் வரும்னு சொல்கிறாங்க. யாராச்சும் யோவான் போட்டிருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஆன்சர் கிட் சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்தது, தேமாவணியின் பாட்டுடை தலைவன் பலன் என்னும் சூசைமா முனிவர். அடுத்த கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் காட்டும் பொருட்கள் சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா சோழ நாடு. அடுத்த கொஸ்டின்,
சேரி மொழியால் செவ்விதிர் கிளந்து. இந்த வரி இடம்பெற்றுள்ள இலக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பல்லு. தொல்காப்பியர் குறிப்பிடும் இலக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பல்லு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா புலன் வந்திருக்கா, புலன்னாலே நம்ம பல்லன் தான் சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், சந்து இலக்கியம் ஆயுள் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. அடுத்த கொஸ்டின், சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா குடக்கூத்து. அடுத்த கொஸ்டின், யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்று சொன்னவர் திருமூலர். அடுத்த கொஸ்டின், வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். அடுத்த கொஸ்டின், புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உவேசா. அடுத்த கொஸ்டின், காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்தது, தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தேங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். அடுத்த கொஸ்டின், தாதா சாஹிப் பால்கே விருது முதன்முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. அடுத்த கொஸ்டின், நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. அடுத்த கொஸ்டின், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து, மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. மூன்றுமே ஒன்று தான், மூன்றுக்குமே ஒரே பொருள் தான், கீழா நெல்லின்னு தான் பொருள் போடும். ஸோ இவை மூன்றும். அடுத்த கொஸ்டின், உப்பள தொழிலாளர் ஓப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். அடுத்து, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா பா. சிங்காரம். அடுத்த கொஸ்டின், முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா. அடுத்து, உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழியில் நவீன கவிதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். அடுத்த கொஸ்டின், தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. அடுத்த கொஸ்டின், காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. அடுத்த கொஸ்டின், அலெக்சாண்டர் ஸ்பெயின் என்ன கண்டுபிடிச்சார்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸ்கி என்ன கண்டுபிடிச்சார்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் செஃபர்ட் பேரன்ங்கிறது வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சார்னா தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் என்ன கண்டுபிடிச்சார்னா இணைய வணிகம். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி.வை. தாமோதரனார். அடுத்த கொஸ்டின், மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலைமை கூட்டத்தையும் தலைநகரை காப்போம் என்றும் மாப்போசி முழங்கினார். இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். அடுத்த கொஸ்டின், ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் ராஜசிம்மேஸ்வரம் கோயில். அடுத்த கொஸ்டின், குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும். அடுத்த கொஸ்டின், அகரவரிசைப்படுத்துக. இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடுக்கை, கணப்பறை, தவில், நாதசுரம், படகம், மகுடி. அடுத்த கொஸ்டின், மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு உருவகம். அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6. அடுத்த கொஸ்டின், பிழை திருத்தம் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். அடுத்த கொஸ்டின், பிழை திருத்தம். இதுக்கு ஆக்சுவலி எல்லாருமே தப்பாக தான் போட்டிருப்பாங்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான், திருத்தினான். அடுத்த கொஸ்டின், பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது என்ன தொடர்னு கேட்டிங்கன்னா செய்வினை தொடர். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைத்தல். இதுக்கு விடைக்கேற்ற வினா என்னென்னா ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது.
அடுத்த கொஸ்டின் அகரவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கேழ்வர், சாவகர், அசையி, நல்குவர், பொழிக்கும், போத்து, மஞ்ஞை. அடுத்த கொஸ்டின் தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா தந்தவர். அடுத்த கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. சென்றால்னா செல், அதான் வேர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் ஒளி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கருப்பம், சுற்று, சபதம். இதை வச்சு ஆன்சர் போட்டுருந்துருக்கலாம். சூளுரைன்னு சொல்லுவோமா, அப்போது சபதம். இதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 சரி, 2 தவறு, 3 சரி. அடுத்த கொஸ்டின் வெண்பாக்குரிய ஓசை செப்பல் ஓசை. அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நட்பூதனார். காசிகாண்டம் அதிபிராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். எல்லாமே போட்டிருப்பீங்க இதுக்கு. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐனா தலைவன். அடுத்த கொஸ்டின் ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் புனைவு. அடுத்த கொஸ்டின் கத்துங்குயிலை யோசை சற்று வந்தே காதில் பட வேணும். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க. மரபு வலு அமைதி. அடுத்த கொஸ்டின் மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான்மணிக்கிடையே, முதுமொழிக்காஞ்சி, ஆசாரக்கோவை. அடுத்த கொஸ்டின் 15 என்றால் 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அடுத்த கொஸ்டின் பூவையும் குயில்களும் புலங்கை ஒண்டரும். பூவைனா என்ன மீனிங்னா நாகனவாய் பறவைகள். அடுத்த கொஸ்டின் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். அடுத்த கொஸ்டின் பாடை மக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள்னா பழமொழி பேசும் மக்கள். அடுத்த கொஸ்டின் மணிமேகலை, சித்திலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் முடிக்கெழு வேந்தர் மூவருக்குரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின் ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோது எனும் வடியில் நீபவனம்ங்கிறது கடம்பவனம். அடுத்த கொஸ்டின் பாரதியார் பாடிய பாடல்கள் 1 குயில்பாட்டு. அடுத்து வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டுமுனைதல் பாடலின் ஆசிரியர் கவி காளமேகம். அடுத்த கொஸ்டின் சரியானதை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. மனோன்மணியத்தை கிளைக்கதை சிவகாமி சபதம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சரிதம்னு வரணும், ஆனால் சபதமும் கரெக்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா நூலின் தொடக்கத்தில் கடல் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. இதுவும் கரெக்டு. இது வெண்பா கிடையாது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடை நாடக நூல். இதுவும் கரெக்டு தான். அப்போது ஆப்ஷன் சி 1, 2, 4 சரி. அடுத்த கொஸ்டின் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். அடுத்த கொஸ்டின் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். அடுத்த கொஸ்டின் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. அடுத்த கொஸ்டின் தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்புக்குரியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தெய்வநேய பாவாணர். அடுத்த கொஸ்டின் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். அடுத்த கொஸ்டின் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா. அடுத்த கொஸ்டின் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுவர் உடுமலை நாராயண கவி. ஆக்சுவலி இது பகுத்தறிவு கவிராயர்னு இருக்கணும். பகுத்தறிவு கவிஞர்னா நம்ம பாரதிதாசன் தான் சொல்லுவோம். ஸோ இதில் பாரதிதாசன் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் உடுமலை நாராயண கவி தான் போட்டிருக்கணும். அடுத்த கொஸ்டின் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். அடுத்த கொஸ்டின் சரியானவற்றை பொறுத்துக.
இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்ராபியாசம்னா எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம், சீதாளபத்திரம்னா தாளைமடல். சீதாளபத்திரம் தாளைமடல் தெரியும். ஸோ இதை வச்சு ஆன்சர் போட்டுருந்துக்கலாம். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானம் உண்டு என கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். அடுத்த கொஸ்டின், படைப்பாளர் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. அடுத்த கொஸ்டின், தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவியராயர்னா உடுமலை நாராயணன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், தவறான தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை வராது, இது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான். ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிகே தனி வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு